பிரெக்னன்சில என்னென்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண வேணான்றதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ரெட்டினால் சீரம், ரெட்டினால் க்ரீம் யூஸ் பண்ண வேண்டான்றதை பத்தி ஒரு டீட்டெயில்டா ஒரு வீடியோ நம்ம பேஜ்ல போட்டிருக்கோம். நமக்கு ஆக்னின்றது ரொம்ப காமனா பிரெக்னன்சில வரும். ஓவர் த கவுண்டர்ல போய் மெடிசின்ஸ் வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்சைல் பெராக்சைடு அல்லது சாலிசிலிக் ஆசிட் உள்ளதை கொடுப்பாங்க. அது உங்களோட குழந்தைக்கு நல்லதல்ல. பிரெக்னன்சிலேயே மெலாஸ்மா அப்படின்றது இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை மாதிரி டார்க் ஆகுறது ரொம்ப காமனான விஷயம். நீங்க போய் பியூட்டி பார்லர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அல்லது ஓவர் த கவுண்டர்ல மெடிகேஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஹைட்ரோக்யூனோன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுவும் உங்க குழந்தைக்கு நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா டெர்மட்டாலஜிஸ்டையோ அல்லது உங்க கைனகாலஜிஸ்டையோ அணுகி அதுக்கு உண்டான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய டியோடரன்ஸ் வேண்டாம். பிகாஸ் தட் ஹாஸ் அலுமினியம் குளோரைடு இன் தட். அது உங்க குழந்தைக்கு நல்லதில்லை. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பென்சோன்ஸ் இல்லாத சன்ஸ்கிரீனா பார்த்து வாங்கிக்கோங்க. நெயில் பாலிஷ்ல ஃபார்மால்டிகைடுங்கிற கண்டென்ட் அதிகமா இருக்கும். அது உங்க குழந்தைக்கு நல்லதில்லை. நெயில் பாலிஷ், டியோடரன்ஸ், சன்ஸ்கிரீன், ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் இது எல்லாமே பிரெக்னன்சில அவாய்ட் பண்ணிக்கோங்க.